அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு, நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி 2 எக்ஸ்பைரி இருக்குது. புதன்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா மொஹரம் பண்டிகை, மார்க்கெட் விடுமுறை. அதனால் நாளைக்கு 2 எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது, மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம் 24,600 அப்படிங்கிற ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா காலைல ஓப்பன் ஆன லெவல் 350 ஓப்பன் ஆகிருந்தாலும் கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட்டு எங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்தாலும் 100 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் 100 பாயிண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நல்லா எக்ஸாக்டாக மார்க்கெட் மோதி நிற்கிது. சரிங்களா, ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கும். அது 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு 365 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேல என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மார்க்கெட் இன்றைக்குமே ஒரு நியூ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்கு. நாளைய தினம் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,650 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் தான் இது, 24,774 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது எல்லாமே ஒரு மீடியமான ரெசிஸ்டன்ஸ் தான். 24,857 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சு, நாளைக்கு 600க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வேகமாகவே மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே லோ நாளைக்கான ஒரு சப்போர்ட் 24,524 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,457 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டி வியாழக்கிழமை அன்றைக்கி தான் எக்ஸ்பிரி. ஆனால் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் வந்திருக்கு. ஒரு 0.34% மேலே வந்திருக்கு. நாளைக்கு எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தோம், இந்த 52,484 ஃபிப்னாசி லெவல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்களா. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 52,773 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 53,269 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,300 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 52,150 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு மேலே வந்துச்சு, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,753 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 51,187 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. வீடியோட இறுதியில் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஆனாலும் மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும். மிட் கேப்புமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.37%, 87 புள்ளிகள் மேலே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இந்த லெவல். ஓகே, 23,819 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா 24,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஓஐ டேட்டா படி 24,100, 200 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் 24,042க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு 500 to 700 பாயிண்ட்ஸ் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட்டு இந்த லெவலில் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகட்டும். ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சல்டேஷனும் இந்த லெவல் 24,000 அப்படிங்கிறதுல மேஜரான ஓஐ டேட்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் தான் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபிப்னாசி லெவலை வச்சு நம்ம
எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். 23,600 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டு. இது வந்து ஃபிப்னாசி லெவல். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,390, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 23,150 அப்படிங்கிற லெவல். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 22,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகைன் வந்து மேலே தான் இந்த எல்லோ ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே தான் வந்திருக்கு. ஒன்ஸ் நம்மளோட லெவல் வந்து இந்த லெவல் 12,500 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 526 இன்றைக்கி வந்து நல்லாவே புல்லிஷில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து 500 ஓய் டேட்டா பில்ட் ஆகிருந்தாலும் 526 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் முடித்தாங்க. ஏன்னா அவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு மிட் கேப்பில். நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் மிட் கேப்லேயும் இருக்குது. நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12,563 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,600, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ 12,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 400 டு ஒரு 125 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிது. வந்தோடனே கீழே வந்துட்டு நம்மளோட இமிடியேட் சப்போர்ட்டு இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒன்ஸ் அகைன் அதுலேருந்து மேலே தான் வர ஆரம்பிச்சிது. தென் நாளைக்கான அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா 362 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த எல்லோ ஜோனுக்கு வந்துருங்க. இந்த எல்லோ ஜோனோட டாப்பில் வந்து ஒரு சப்போர்ட் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் பொறுமையாக வந்தாலும் மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நெஃப்டியை பொறுத்து பேங்க் நிஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 455. 500 வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு 100 to 200 பாயிண்ட் கேப்பை போடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 53,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரும் அப்படிங்கிறது இருக்குது. கால் சைடு வந்து ஒரு பெரிய ஓய் டேட்டா எந்த இடத்துலையும் பில்ட் ஆகலை. 500 பாயிண்ட்ஸில் 52,500க்கு மேலே வந்துருச்சுன்னா 53,000 கூட வரலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே போல் 52,000 கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 52,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. இதற்கான ஓய் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு தான் ஸ்ட்ராங் பில்டப் ஆகிருக்கு. சப்போர்ட் தான் அதிகமாக பில்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓய் டேட்டா வந்து காமிக்குது நண்பர்களே. தென் ஃபின்எஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 23,691. நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓய் டேட்டா பக்கத்தில் கிடையவே கிடையாது. 23,500, அதை விட்டால் 24,000. கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு அளவுக்கு ஓய் டேட்டா இல்லை பாருங்கள். ஏன்னா ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. அதிகபட்சம் 23,500 நல்ல சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது ஃபின்எஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே நெஃப்டி என்ன சொல்ல வருது அப்படின்னா நெஃப்டிலையும் 25,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். யாரும் வந்து பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. எப்போ வேணாலும் மேலே வந்து ஒரு கேப் அப் ஆகும் அப்படிங்கிறதுனால பொசிஷனை யாரும் கேரி ஃபார்வர்ட் பண்ண விரும்பலை. புட் சைடும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு நெஃப்டியில் கிடையாது. ஆனால் கால் சைடு வந்து 25,000க்கு மேலே போகாது இந்த எக்ஸ்பிரிக்கு மேலே அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. புட் சைடு வந்து எவரி 100 பாயிண்ட் வந்து சின்ன சின்ன சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை இதே போல் அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்க நண்பர்கள் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2x 3x 4x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள், புரோக்கரேஜை கம்மி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் மட்டும்தான், சரிங்களா? அதே நேரத்தில் 100% யாராலையும் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஐடென்டிஃபை ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் பண்ண முடியும், சரிங்களா?
நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 90% வந்து லூசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தரவுகள்லாம் சொல்லுது. அதனால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 மந்த் பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களோட கேபிட்டலில் ஒரு 10% மட்டும் ஆப்ஷனில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் ஸ்டாக்ஸ்லேயும் ஸ்விங் ட்ரேட்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.